இது உன்னோட காடு இல்ல பகவந்தா, என்னோட உலகம். யாரோட உலகமா இருந்தாலும் அது உருண்டையா தான் இருக்கும். யாரோட உலகமா இருந்தாலும் அது உருண்டையா தான் இருக்குமா? இதுல என்னடா பஞ்ச் இருக்கு? இது சயின்ஸ் மாதிரி தானே இருக்கு. அவர் உலகத்தை தானே சொன்னாரு, அப்படின்னா இது பஞ்ச் மாதிரி இல்லையே. அவன் ஒரு வெங்கப்பையடா. நீ உன் பருப்பை காட்டுவேன்னு எனக்கு தெரியுங்கண்ணா. அதுக்கெல்லாம் முன்னாடி என் பருப்பை உனக்கு காட்டணும்ல. நான் பாக்குறேன். ஒரு ஆம்பளை முன்ன பண்ண பார்த்தது இல்லையா? பருப்பை காட்ட போறீங்களா? பொதுவா எல்லாரும் வீரத்தை தானே காட்டுவாங்க, இவர் என்ன பருப்பை காட்ட போறாரு? நம்ம வம்சத்துல இவன் ஒரு டைப்பா இருக்கானே. நீ எப்படியோ பருப்பை காட்டுறதோட நிப்பாட்டிக்கிட்டா சரிதான்டா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தாறு மாறான பஞ்ச் டைலாக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த பஞ்ச் டைலாக் வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாத்துருங்க. பார்க்கலாம். இல்ல ஷவர்ல குளிக்கிறவன் பவர் இருக்காது, நான் ரிவர்ல குளிக்கிறவன் பவர் பாக்குறியா? ஏய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஷவரு பவரு ரிவரு, அவ்வளவுதான் பஞ்சு. இத கேட்டா விஜய் டிவி தங்கதர ஜோக்கு மாதிரி இருக்கு. ஆனா இதுதான் பஞ்ச் டைலாக்கேவா? நம்ம ஆளுங்க தெலுங்கு டப்பிங்கே டஃப் கொடுப்பாங்க போல இருக்கே. ஆள் தெரியல போல் இருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. அடுத்ததா விக்ரம் பிரபுவோட ஒரு படம் ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா அத படம்னு சொல்றதை விட ஒரு பஞ்ச் டைலாக் குடோன்னு சொல்லலாம். அதை நீங்க பாருங்க வாங்க. என்ன டாலி, நான் சும்மா வந்தா விருந்தாளி, அதுவே உன்னை தேடி வந்தா நீ காலி. ஏய் ஏய் பிரபு, விக்ரம் பிரபு, ஹரே ராம், என்ன டயலாக்கிங்க இது? டேய் உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? யார் எழுதி கொடுத்ததுன்னு இப்படி பேசுறாரு அவரு? சும்மா வந்தா விருந்தாளி, அதுவே உன்னை தேடி வந்தா நீ காலி. கருமண்டா இதெல்லாம். என்னங்க ஆச்சு இவருக்கு? இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காப்ல விக்ரம் பிரபுனே. நமக்கு இந்த பஞ்ச் டைலாக் எல்லாம் தேவையா சொல்லுங்க? இது உனக்கு ரொம்ப ஓவரா தெரியல? நான் தெரிஞ்சே கேக்குறேன், உனக்கு எதுக்கு இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம்? நான் பத்திரிகை கொடுக்காம போறதில்ல, போனா gift கொடுக்காம வரதில்ல. ரைட்லா ரைட். இருந்தா ஊருக்கு, இல்லனா சாமிக்கு. இவர் நல்லா தாங்க இருந்தார் மனுஷன். அது தொடர்ந்து இடையில கொஞ்சம் படங்கள்லாம் ஃபிளாப் ஆகிட்டே இருந்துச்சா, அதுல இப்படி எல்லாம் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து ஆக்ஷன் ஹீரோ நம்ப வச்சிருக்காங்க. இப்ப கொஞ்சம் இந்த சிறை, இந்த டானாக்கார இதெல்லாம் கொஞ்சம் நல்லா போகுது. இப்ப ஆளு கொஞ்சம் தெளிவாயிட்டாரு. பயப்படாதீங்க சார், இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. அவ்வளவு ஈஸியா யாருக்கும் தோக்க மாட்டேன். அப்படியே ஒரு வேளை தோத்துட்டாலும் அந்த மேட்ச்ல நான் தான் மேன் ஆஃப் தி மேட்ச். நெய்யா புள்ளைய பேத்திருக்க. அவன போட்டு தரணியா இல்லையா? அதாவது இந்த படம் முழுக்கவே ஏதோ ரொம்ப பண கஷ்டம் கடன்ல இருந்த மனுஷனை யாரோ கழுத்துல கத்திய வச்சு இப்படி ஒரு படத்தை நீங்க நடிச்சே ஆகணுங்கிற மாதிரி தான் இருக்கும். இவருக்கு என்ன கஷ்டம்னு இப்படி ஒரு படத்தை நடிச்சாரு. ஆமா, இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. ஆக்சுவலா இது ஒரு கன்னட படத்தோட ரீமேக்குங்க. சொல்ல போனா இந்த படத்துல பஞ்ச் டைலாக் கிடையாது. எது? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? பஞ்ச் டைலாக்ல தான் படமே இருக்கும். ரீமேக் படம் தான் அப்படிதானே இருக்கும். முதல்ல சொல்ல வேண்டியதுடா. எங்க சொல்ல விட்டீங்க? துப்பாக்கியில தோட்டா இருக்கு, என் நெஞ்சில தில் இருக்கு, ரெண்டுக்கும் கரணையே கிடையாது. ஒழுங்கா எந்திரிச்சு ஓடு. அந்த துப்பாக்கியால கூட சுற்றுனே, இந்த பஞ்சதானே எங்களால கேட்க முடியல. நம்மளுக்கு என்ன வருதோ, நம்ம பாடி எவ்வளவு தாங்குதோ அதை மட்டும் தான் பண்ணணும். ஏங்க இது ஒரு கன்னட படத்தோட ரீமேக் தான், அதுக்குன்னு அதே டைலாக அப்படியே தமிழ்லயும் எழுதி வைக்கிறது. அண்ணே, அதானே இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். இந்த படத்துக்கு டைலாக் ரைட்டர் யாரு தெரியுமா? நம்ம கொம்பன் முத்தையா. கவிதைக்கு ஒரு வைரமுத்து ஐயான்னா டைலாகுக்கு நம்ம முத்தையா. அதுதானுங்களே வாஸ்தவம். அச்சிச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே. ஏன் பிறந்தோம் வளர்ந்தோம்லாம் இருக்க கூடாது. பிறந்தோமா நல்லதுக்காக 4 பேர்த்த பொழந்தோமான்னு இருக்கணும். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. மனுஷன் அவர் எடுக்கிற படங்கள்லயே தாறுமாறா பஞ்ச் எழுதுவாப்ல. அதுல இந்த படத்துல செகண்டுக்கு செகண்ட் ஒரே பஞ்ச் டைலாக்கா தான் வருது. ஹீரோ வாயை திறந்தாலே பஞ்ச் டைலாக் தான், வேற எதுவும் பேசுறதே கிடையாது. நம்ம பேசும்போது மினிமம் ஒரு பஞ்சாவது இருக்கணும். அப்பதான் யாரா இருந்தாலும் நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்குவாங்க. கண்ல இருந்து யாரும் தப்பிச்சது இல்ல, என் கண்ல இருந்து யாரும் தப்பிச்சது இல்ல. இல்ல தப்பு. சரியா சொல்லணும்னா இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தா யாருமே தப்பிச்சது இல்ல. அப்படி சொன்னாதான் கரெக்டா இருக்கும். என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் பின்னாடி அனுப்பிப்பீங்க. இப்போ இன்சல்ட் பண்ணிட்டீங்க. என்னங்க இது? கண்ணுல இருந்து யாரும் தப்பிக்கல, என் கண்ணுல இருந்து யாரும் தப்பிக்கல. இது ஒரு பஞ்ச் டைலாக்காங்க. இந்த டைலாக கேட்டுட்டு அவருக்கு ஜூனியரா இருக்கிற ஏட்டம்மாவே சிரிக்குதுங்க. கண்ல இருந்து யாரும் தப்பிச்சது இல்ல, என் கண்ல இருந்து யாரும் தப்பிச்சது இல்ல. என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார். படத்திலேயே அவங்களே கலாச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. எவ்வா முடியலங்க.
இப்படி ஒரு படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அப்படியே இருந்திருக்கலாம். என் கண்ணுல வேற பட்டு தொலைஞ்சிருச்சு. பின்ன என்னங்க, படத்துல பஞ்சு டைலாக் பேசலாம், வார்த்தைக்கு வார்த்தை பஞ்சு பேசிக்கிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? உன்னோட தலையெழுத்த பிரம்ம பெண்ணில் எழுதியிருந்தா நான் கண்ணில் எழுதிருப்பேன். ஐயோ எங்க இந்தியா புடிச்சிங்க. நான் விக்ரம் பிரபுண்ணா, ஒருவேளை இனிமே இந்த மாதிரி படம் நடக்கிறதா இருந்தா சொல்லிருங்க, டிக்கெட்டு காசை கூட உங்க வீட்டுக்கே அனுப்பி விட்டுறோம். ஆனா இப்படி ஒரு படத்தை தியேட்டர்ல போட்டு எங்களை பாருன்னு மட்டும் தயவு செஞ்சு கட்டாயப்படுத்தாதீங்கன்னு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது இந்த டைலாக்லாம். என் நாக்குல மச்சம் இருக்க பாரு. நாக்கல மச்சமா? வேற இடத்துல இருக்கு. வேற இடமா? வேற எந்த இடத்துல சார் இருக்கு? இப்படி எல்லாமா சார் ஒரு ஹீரோ பேசுறது? பாலும் நெய்யும் ஊத்த பாடி இருக்க கூடாது, தண்ணியில கரைக்க சாம்பல் கிடைக்க கூடாது. ஐயா வேணாயா, விட்டுறலாயா. இதுக்கு மேல என்னால இதை பார்க்க முடியாதியா. என் உடம்புல தெம்பு இல்ல. அவன் பேச பேச அவனை அப்படியே ரோட்ல படுக்க வச்சு ரோட் ரோலர் விட்டு ஏத்தி ஏத்தி இறக்கணும்னு தோணுச்சு. அடுத்ததா நம்ம தளபதி விஜய்க்கும் அந்த படத்தோட வில்லனுக்கும் ஒரு பஞ்சு டைலாக் போரே நடக்குது. மாத்தி மாத்தி பஞ்சு பேசிட்டே இருக்காங்க. அத யாரு கடைசியா வின் பண்ணாங்கன்றத வாங்க பார்க்கலாம். எல்லாரும் பிறந்து ரவுடியாவான், நான் ரவுடியாவே பிறந்தவன். நீ கிரிமினல் லாயரை தான் பார்த்திருப்பேன், நான் லாயர்லயே கிரிமினல். எப்படி ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒண்ணு. இது ஈக்குவல் ஆயிப்போச்சா? அடுத்தது அங்கேயே போட்டா வக்கீல், லுங்கிய கட்டினா ரவுடி. எப்படி இதுவும் ரொம்ப நல்லா இருக்குடா. சூப்பருங்க. அட்டகாசமா தொடங்கி இருக்குது பேட்டில். இதுல முதல் பேட்டில் முதல் ரவுண்ட்ல ஜெயிச்சிருக்கிறது தளபதி விஜய் அவர்கள் தான். வாழ்த்துக்கள். என் பணபலம் உனக்கு தெரியாது, என் மனபலம் உனக்கு புரியாது. போடு வேற மாதிரி போங்க. யாருகிட்ட பஞ்சு டைலாக்கு போட்டியா? அதுல இந்த பணபலம் மனபலம் வேற மாதிரி போங்க. பணம் 10 செய்யும், நான் 11 செய்வேன். 11 செம. தளபதி ஒவ்வொரு பேட்டிலையும் ஜெயிச்சுக்கிட்டே போறாரு. விஜய்க்கு ஈக்குவலா ஈடு கொடுத்து அவரால் பேச முடியல. எனக்கு தெரிஞ்ச இந்த பேட்டில் கன்ஃபார்மா விஜய் தாங்க ஜெயிக்க போறாரு. நான் மந்திரி, நான் மக்களோட நண்பன். என்ன தளபதி, இப்படி விட்டுட்டீங்களே. மந்திரி தந்திரி இப்படி ஏதாவது போயிருந்திருக்கலாம். மந்திரி மக்களின் நண்பன் ஒட்டலியே. கொஞ்சம் சரிக்கிட்டாரு விஜய். ஆனா துண்டு ஒரு தடவை தாங்க தவறு, ரெண்டாவது தட்டுலாம் கிடையாது. அடுத்த ரவுண்ட்லயே தளபதி அதை பிடிச்சிருவாரு பாருங்க. நெருப்பு பூன்னு ஊதி அணைச்சிருவேன். ஊதி அணைக்கிறதுக்கு உன் வீட்டு சமய கட்டு நெருப்பு இல்ல, எரிமலை. எப்படி ரொம்பவே நல்லா இருக்கு. நான் சொன்ன பாத்தீங்களா, விஜய் கிட்ட போய் பஞ்சு டைலாக் எல்லாம் ஜெயிக்க முடியுமா? பஞ்சு டைலாக்னா விஜய், விஜய்னா பஞ்சு டைலாக், அதுதானே. நீ புலிவால புடிச்சிட்ட. புலிவால பிடிச்சது ஒரு சிங்கண்டா. ஆனா இவ்வளவு நீளமா 2 பேரும் மாத்தி மாத்தி பஞ்சா பேசிக்கிட்டு இருந்தாங்களே, இது ஏன் பேசினாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, பார்த்தா நம்மளுக்கும் தெரியாது. ஒண்ணுமே இல்ல. ஹீரோக்கு ஒரு மாசான சீன் வைக்கணுங்கிறதுக்காக அவங்களும் பேசுறாங்க, நாமளும் பாக்குறோம். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. நெக்ஸ்ட் விஜயோட பஞ்சு டைலாக் பார்த்தாச்சு. அடுத்த தளபதி நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயனோட பஞ்சு டைலாக் பாக்குறீங்களா? அவருமே பேசி இருக்காரு. எங்க நாளா போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? சீமராஜா, சண்டையில நாங்க ஜெயிச்சா சண்டைய விட்டு கொடுப்பியா? இந்த சீமராஜா சொன்ன வார்த்தை இல்ல, வாக்கு. ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? ஏங்க ரெண்டுமே ஒண்ணுதானங்க. வார்த்தைக்கும் வாக்குக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்கு? ஏதாவது பேசணுங்கிறதுக்காகவே பேசி வைப்பீங்களா? ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஏய், நான் யாருன்னு தெரியாம அடிச்சிட்டு போறடா. நீ யாரா வேணாரு, எவனா வேணாயிரு, ஆனா என்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு. என்ன எகத்தாளம். அண்ணே, இந்த தள்ளி போதுங்களாண்ணே? எனக்கு என்னமோ அவர் சொல்றதாங்க சரின்னு போடுது. அதனால நம்ம தமிழை விட்டுட்டு தெலுங்குக்கு போயிருமா? வாங்க போமா சார், ஒரு நாயை ஓட விட்டு அது எந்த வீட்டுல போய் நிக்குதோ அது என் வீடு இல்லன்னு சொன்னா அடிப்பேன். எது அடிப்பீங்களா? டேய், வெளியில நாய் ஏதாவது நிக்குதான்னு பாரு. இல்ல அவரோட நாய் எது இங்க வந்துருச்சு ஒண்ணுதான். பயப்பரியா குமார்? அதாவது சின்ன பிள்ளைல ஒரு டங் டெஸ்டர் ஒன்று விளையாடுவோம். ஊர்ல உள்ள பூவரசம் எல்லாம் ஏன் பூவரசம் அப்படின்னு. அத ஸ்பீடா சொல்லும் போது ஊர்ல உள்ள புருஷன் எல்லாம் ஏன் புருஷன் அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி நாய் போய் நிக்கிற வீடெல்லாம் ஏன் வீடுங்கிறாரு. என்ன படி, இது உங்கள் சொத்து தெரியுதா? சரி, அந்த நாய் ஒரு வீட்டுக்கிட்ட போய் நின்னுச்சுன்னா அதை உங்க வீடுன்னு சொல்லிடுவீங்க. ஒருவேளை அந்த நாய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னுச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க?
நீ பண்ற இது உங்கள் சொத்து. சொல்லு யார் சொத்து இது உங்கள் சொத்து. இன்னிலேந்து உன்னை நான் மூத்திரம் போக வைக்கிறேன்டா. மூத்திரம் போக வைக்கிறியா? வா 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 டேய் ஏங்க என்னங்க நடக்குதுங்க? வா வா மூத்திரம் போக வைப்பியா? போக வை போக வை. மூத்திரம் போக வைப்பானா? எனக்கு போக தெரியாதா என்ன? ஏங்க என்னங்கடா இது? அதாவது ஒரு ஹீரோவும் வில்லனும் கத்தி சண்டை போட்டு பாத்துருக்கிறோம், துப்பாக்கி சண்டை போட்டு நம்ம பாத்துருக்கிறோம், அவ்வளவு ஏன் கை சண்டை போட்டு கூட நம்ம பாத்துருக்கிறோம். இங்க என்னங்க இது ஒண்ணுக்கு போக வைக்க சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இது புது டைப்பா இருக்குடோ. மூத்திரம் போக வைப்பானா? மூத்திரம். அதுவும் ஜிப்ப கலட்டிட்டு போய் நிக்கிறாப்ல. இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல மாசான சீனு பஞ்சு டேலாக்கா? நல்லா இருக்கு. லாலு சாப், ஐ லவ் யூ. தெரிஞ்சு வேர்ட்ஸ். அவனா நீ? நீனா எனக்கு வெறி ஆசை. உனக்கு என்ன பிடிச்சிருந்தா கீப்பா வச்சுக்கோ. என்னங்க இது? முதல்ல ஐ லவ் யூன்னு சொன்னாப்ல, இப்ப கீப்பா வச்சுக்க சொல்றாப்ல. நல்லா இருக்க. உண்மையிலே இது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தாங்க. மறைமுகமா நம்ம ஹீரோ வானவிலுக்கு சப்போர்ட் பண்றாரு போலயே. இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. உண்மையிலேயே இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயங்க. ஒரு பெரிய ஹீரோ ஒரு வானவில் ஒரு கே கேரக்டர் பண்றாருன்னா அது பெரிய விஷயம் இல்லையா? அப்படி பாரு, சூப்பர் சீனரி. எல்லா ஹீரோஸும் இந்த மாதிரியே இருந்துட்டா வில்லங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுல்ல. ஏன்னா ஈஸியா கீப்பா வச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. ராஜரத்னம், நான் ஒரு எம்பி, ஜனங்களுக்காக பாடுபடுறவன். நீ ஜனங்களுக்கு பாடுபடு, இப்ப படு. ஆனா டேய் அவர் கே கேரக்டர் எல்லாம் பண்ணலடா. நான் ஒரு சர்க்காஸ்டிக்காக தான்டா சொன்னேன். அதையும் தப்பா புரிஞ்சுட்டு கமெண்ட்ல வந்துடாதீங்க. நான் புட்டுக்கிட்டா நியாயம், ஆனா நீ புட்டுக்கிட்டா அது அநியாயம். அதனால உன் கப்பல கலந்த சுகர் அப்படின்னு அவர் சொன்னது என் கண்ணுல வந்தது கண்ணீர். எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசுறதுன்னு தெரியாம தான்டா பேசிட்டு டேய் இதெல்லாம் பஞ்சு டேலாக்னு யாருங்க எழுதி கொடுத்தது? ஏங்க எங்க இதெல்லாம் பஞ்சு டேலாக்கே கிடையாதுங்க. நான் புட்டுக்கிட்டா நியாயம், ஆனா நீ புட்டுக்கிட்டா அது அநியாயம். அதனால உன் கப்பல கலந்த சுகர் அப்படின்னு அவர் சொன்னது என் கண்ணுல வந்தது கண்ணீர். புரியுதா? இதை யார்ட்டும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். இதை என்னால மட்டுமில்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. உண்மையிலேயே தெலுங்குல இப்படிதான் பேசி வச்சிருக்காங்களா இல்ல தமிழ் டப்பிங்ல இப்படி எல்லாம் குதறி வச்சிருக்காங்களா? எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். வேலைய காட்டுறான்னு வாழ நீட்டான்னு வச்சுக்கோ, பிக்னிக் கூட்டிட்டு போய் ஃப்ரீயா விட்டுருவேன். மனசுல என்னடா நினைச்சிட்டு தெரியா? இது பிக்னிக் கூட்டிட்டு போய் ஃப்ரீயா விட்டுருவாரா? நல்ல ஆஃபரா இருக்கடா அது. மூல கோளாறு உள்ளவன் லூசு பையா. என்னங்க இது சம்பந்தமே இல்லாத டேலாக்கா இருக்கு. வாளாட்டுனா வாழை ஒட்ட நறுக்கிருவேன்னு சொல்லலாம், பிக்னிக்க கூட்டிட்டு போய் ஃப்ரீயா விட்டுருவேன்னு சொல்றாரு. இதுல எங்கேயாவது சம்பந்தம் இருக்குதா? நான் சொல்றேன். ஏங்க இதெல்லாம் பஞ்சுன்னு இல்ல, டயலாக்னு கூட சொல்லக்கூடாது. எவன் பேச்சையும் கேட்காத, மனுஷன் பேச்ச கேட்கவே கேட்காத. என்னப்பா இவன் வெறி நாய் கடிச்ச மாதிரி பேசுறான்? ஐயா வேணாம் ஐயா, என்னைய விட்டுருங்க, என்னால முடியல. இந்த வீடியோவை முடிச்சிட்டு நேரம் நான் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் போல இருக்கு. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க பாருங்க. ஒரே நாள்ல இந்த அளவுக்கு விளம்பரம் எப்படி கிடைச்சது? நீ விளம்பரத்துக்காக அடிக்கிறவன், நான் அடிச்சாலே விளம்பரம். ஐயோ இவர் ஒரு பக்கம், சும்மாவே இவரோட தமிழ் டப்பிங் எல்லாம் தாறுமாறா தீயா இருக்குமே. நிறுத்துப்பா. என்னடா அப்பா நொப்பா? நீயும் உன் அல்ல கைங்களும் எனக்காடா பிறந்தீங்க? ஐயோ என்னங்க இது? ஒரு வில்லனை பார்த்து இத்த தண்டி வார்த்தை கேட்கிறாரு. பொதுவா இந்த மாதிரி மானங்கட்ட கேள்வி எல்லாம் வில்லன் தானே பேசுவான். இப்பெல்லாம் என்ன ஹீரோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது கம்ப்யூட்டர் காலம், அதான் நாங்களா மாறிக்கிட்டோம். உன் தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. இவன் அதுக்கு மேல மானங்கட்டவனா இருப்பான் போட்டிருக்கு. யுத்த தண்டி வார்த்தையை வாங்கிட்டு தைரியம் எனக்கு பிடிச்சிருக்குதான். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? யாரடி இங்க பாருக்கண்ணா, சிங்கத்தையும் சுனாமியும் பாக்கும்போது who are you, how are you எல்லாம் கேள்வி கேட்க கூடாதுடா. சிம்பிளா ஓடி போயிடணும். ஏய் வாயை முன் ஏந்து போட, ஏதாவது அசிங்கமா பேசிட்டு போற. டயலாக்லாம் சும்மா பயங்கரமா இருக்குல்ல. அவர் யார் தெரியுமா? என்டிஆர் ஃபேமிலி, நம்ம பாலையா பரம்பரையில் வந்த ஒரு அடுத்த ஹீரோ. இப்படியே நம்ம பெரியயாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் ரத்தத்திலேயே ஊறி போனதியா. வேண்டாம்னு சொன்னவன தானே எப்படி விலகி போகும். இவரை முன்ன பின்னாடி நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க. தெலுங்குலயுமே இவர் பெரிய ஹீரோ மாதிரி எல்லாம் தெரியல. ஆனா அவரோட பஞ்ச் டயலாக் எல்லாம் மட்டும் நீங்க பாருங்களேன். வாய்ஸ் இருக்குன்னு வால்யூம்லாம் ஏத்தாத, ஸ்பீக்கர் கிழிஞ்சு போயிடும். பாத்தீங்களா, நம்ம தமிழ் சினிமால இருக்கிற டாப் மோஸ்ட் ஹீரோஸ் பேசுற அந்த ஒரு பயங்கரமான பஞ்ச் டயலாக்லாம் சாரு வந்து அறிமுக காலங்கள்லயே பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க ஊர்ல அப்படித்தான். யாரா இருந்தாலும், புதுசா வந்தாலும் சரி பழசா இருந்தாலும் சரி, பஞ்ச் டயலாக்ங்கிறது மஸ்ட். நீ என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருப்ப. மைண்ட்ல மெமரிஸ் வச்சுக்கோட. என்ன மாதிரி மான்ஸ்டர் எல்லாம் வச்சுக்க கூடாது. எப்போ என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஒரு அளவுக்கு மேல பண்ண டயலாக்லாம் ரொம்ப ராவா இருக்குதுங்க.
என்னால முடியல. வாய் வேற ஏன் ஒரு பக்கமா ஒதுக்குதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல என்னால முடியாதுங்க. நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அவ்வளவுதான் மக்களே, இதோட இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.